உருட்டுலேயே உருட்டு உலகமாக உருட்டு இந்த ஸ்கின் லைட்டனிங் உருட்டு தான். இந்த நம்ம கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருந்தால் இல்லை ப்ரௌனாக இருக்கிறோம், கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் இந்த சொசைட்டியும் நம்ம மேலே ஏற்படுத்துது. நம்ம ஊரில் வந்து சில க்ரீம்ஸ் இருக்குது, இந்த ஸ்கின் லைட் மெலா லைட்டுன்னு 2-3 க்ரீம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அதெல்லாம் பேன் பண்ணப்பட்டாலும் அது ஓவர் த கவுண்டர் விற்கப்படுது. இந்த க்ரீமோடைய சேல்ஸ் மட்டுமே சென்னை சிட்டியில் மட்டுமே 12,000 கோடியாம். டார்க் ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியல். டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மெலானின் வந்து நமக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். என்னுடைய 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்கின் கேன்சர், அதாவது மெலனோமா வந்து நான் 3 தான் பார்த்துருக்கேன். இது ஒரு வெளிநாட்டில் ஒரு கிளினிக்கில், ஒரு ஸ்கின் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா 10ல் 8 பேருக்கு ஸ்கின் கேன்சர் இருக்கும். இப்போ மெர்க்குரி வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு க்ரீமா அப்ளை பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டேக்கிங் எ மெர்க்குரி டேப்லெட். அந்த அளவுக்கு அது அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ கிட்னி வேலை செய்யாம நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றினா என்ன ஆகும்? ஸோ அது எல்லா உறுப்பும் பாதிக்கும். லிவர் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், உயிரே போயிடும். டியவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்கின் ஃபவுண்டேஷனில் தான் இருக்கேன். இங்கே டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் முருகசுந்தரம் கூட தான் இருக்கும். அவங்க கிட்ட பேசலாமா? ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். சார், இப்போ இந்த ஃபேர்னஸ்ன்ற அப்சஷன் வந்து நம்ம மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால வந்து இந்த ஒயிட் க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம போடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, கேரளாவில் 2 பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணி கிட்னியில் பாதிப்பு. இது எதனால சார் வருது? அதான் இந்த ஃபேர்னஸ் மேலே நமக்கு இருக்கிற அந்த மோகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண அப்பாவி மக்களுக்கு வந்து எப்படியாவது நம்ம வெள்ளையாக இருக்க மாட்டோமா, வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருந்தால் நல்லது, வெள்ளை வந்து ரொம்ப புனிதமான கலரு, கருப்பு வந்து அபசகனம், கருப்பு வந்து நல்லதில்லை, கருப்பு அப்படின்னு இப்படி ஒரு சொல்லி நமக்கு பழக்கி இந்த வெள்ளை கலர் மேலே, பிரைட்னஸ் மேலே ஒரு மோகம் வந்துருச்சு நமக்கு. அப்படி கிடையவே கிடையாது. இந்த இந்த மோகத்தை, இந்த ஆங்ஸைட்டியை பயன்படுத்தி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ இந்த ஃபேர்னஸ் க்ரீமோடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளோ தெரியுமா? 8 லட்சம் கோடியாம். 8 லட்சம் கோடி. யூ ஜஸ்ட் காண்ட். இந்த நம்ம சைபர் கூட போட முடியாது. அவ்வளோ எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்க. இது வந்து இந்த ஸ்கின், இப்போ முன்னாடியாவது ஃபேர் அண்ட் லவ்லி அப்படி இப்படின்னு ஃபேர்னஸ் க்ரீம் இருக்கும். இப்போ ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங் என்னென்னமோலாம் வந்துருச்சு. மக்கள் வந்து அப்படியே அதை ஒரு க்ரேஸியாக போடுறாங்க. நம்ம ஊரில் வந்து சில க்ரீம்ஸ் இருக்குது, இந்த ஸ்கின் லைட் மெலா லைட்டுன்னு 2-3 க்ரீம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அதெல்லாம் பேன் பண்ணப்பட்டாலும் அது ஓவர் த கவுண்டர் விற்கப்படுது. பியூட்டி பார்லர்ஸ் மூலமாகவும் டைரெக்டாக ஓவர் த கவுண்டர் இந்த ஃபார்மசிஸ்லேயும் விற்கிறாங்க. அதை பேஷண்ட்ஸ் போய் வாங்குறாங்க. இந்த க்ரீமோடைய சேல்ஸ் மட்டுமே சென்னை சிட்டியில் மட்டுமே 12,000 கோடியாம். இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து. இதெல்லாம் அதையுமே மக்கள் வாங்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்த நம்ம கருப்பாக இருக்கிறோம், கருப்பாக இருந்தால் இல்லை ப்ரௌனாக இருக்கிறோம், கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியும் இந்த சொசைட்டியும் நம்ம மேலே ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரத்துலலாம் வரும், ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் அது கல்யாணம் ஆகாது, வேலை கிடைக்காது, அதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னோடனே ஒருத்தர் ஏதோ ஆயுர்வேதிக் டப்பா மாதிரி திறப்பார், உள்ளே ஏதோ கலந்து கொடுப்பார், ஏதோ தடவுனோடனே அது பிரைட்டாக 6 வாரத்தில் சிவப்பாயிடுச்சு, உடனே அதுக்கு வேலை கிடைச்சிருச்சு, பெரிய இடத்துல கல்யாணம் ஆகிடுச்சு. இப்படிலாம் வந்து சொல்லி இப்படியே சொல்லி வீட்டில் இருக்கிற குழந்தைய அம்மாவே சொல்லுவாங்க, எப்படியாவது கொஞ்சம் பிரைட்டாக என்கிட்டே வந்து கேட்பாங்க, எப்படியாவது கொஞ்சம் கலர் இம்ப்ரூவ் பண்ணுங்கடா. அது அவங்களுக்குலாம் வந்து வெள்ளையாக அழகு அப்படிங்கிற மாதிரி. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் தான் அப்படி ஆகிட்டேன், என் பொண்ணாவது கொஞ்சம் சிவப்பாகட்டும்னு. அந்த பொண்ணு நல்லா படிக்குது, நல்ல ஒரு பெரிய அச்சீவராக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல, கலர் நல்லா இருக்கணும்னு. இது எவ்வளவு கொடுமை பாருங்கள். இது பெண்களுக்குள்ளேயே இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஒரு தவறான எண்ணம் இருக்குது. கலரில் வந்து ஒன்றுமே கிடையாது. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற மாதிரி, கருப்பு தான் தி பெஸ்ட் கலர் அண்ட் த சேஃப். ரொம்ப ஆரோக்கியமான கலர் கருப்பு தான். ஏன்னா நம்ம மெலனோசைட்ஸ், இப்போ எல்லாருக்கும் இந்த கலர் ப்ரொடியூசிங் செல் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் ஒன்று தான். நமக்கும் ஒரே கலர், ஒரே நம்பர் ஆஃப் செல்ஸ் தான். யூரோப்பில் இருக்கிறவங்க வெள்ளைக்காரங்களுக்கும் அதே தான், ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே நம்பர் ஆஃப் செல்ஸ் தான். அது எவ்வளவு மெலானின் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அது வந்து நம்ம அந்த கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரௌனிஷாக இருக்குது, வெள்ளைக்காரங்களுக்கு வெள்ளையாக கலர் லைட்டாக இருக்குது, ஆஃப்ரிக்காவில் ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சன்லைட். ஸோ சன்லைட்னால இந்த மெலானின் உற்பத்தி அதிகமாகுது. ஸோ யாரெல்லாம் ட்ராபிக்கல் ஜோனில், அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட ஸ்கின் கருத்து போகுது. யாருக்கெல்லாம் வந்து வெயில் கம்மியாக இருக்காங்களோ, வெயிலே இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் லைட்டாக இருக்குது, பிரைட்டுன்னு சொல்ல வேண்டாம். ஸோ இப்போ இந்த டார்க் ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியல்.
டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மெலானின் வந்து நமக்கு ஸ்கின் கேன்சர் வராமல் ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ என்னுடைய 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஸ்கின் கேன்சர், அதாவது மெலனோமா வந்து நான் 3 தான் பார்த்துருக்கேன். ஓகே. இவ்வளவு ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். 3 மெலனோமா தான் பார்த்துருக்கேன். 3 மெலனோமா தான் பார்த்துருக்கேன். இது ஒரு வெளிநாட்டில் ஒரு கிளினிக்கில், ஒரு ஸ்கின் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா 10ல் 8 பேருக்கு ஸ்கின் கேன்சர் வரும். ஏதாவது ஒரு மெலனோமாவோ இல்லை மெலனோமாவோடைய சஸ்பிஷனோ இருக்கும். ஆஸ்திரேலியாலலாம் ரொம்ப மெலனோமா ரொம்ப காமன். மெலனோமா அவேர்னஸ் தான் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. அங்கே வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பேர் உயிரிழக்கிறது வந்து இந்த ஸ்கின் கேன்சர்னால தான். நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சர் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, யாரும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வரமாக இருக்கிறது இந்த மெலானின் தான். அந்த மெலானின் நம்ம வெறுக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ இந்த மெலானின் அதிகமாக இருக்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இந்த மெலானினை வந்து நம்ம எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபேர்னஸ் க்ரீம்ஸு, ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம்ஸ் எக்கச்சக்கமாக வருது. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட் வந்து ஹைட்ரோகினான். இந்த ஹைட்ரோகினான்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே ஹைட்ரோகினான் யூஸ் பண்ணால் அது பலவிதமான ஆர்கன் டேமேஜஸ் ஏற்படுத்தலாம். ஸ்கின்ல வந்து அது பெர்மனண்ட்டாக பிளாக் பேச்சஸ் உருவாக்கலாம், ஆக்ரோனோசிஸ்னு பேர். அது மாதிரி பலவிதமான ஒவ்வாமைகளை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் பரவாயில்ல. ஹைட்ரோகினான் எப்போ தேவை, எவ்வளோ பெர்சன்டேஜில் தேவைன்னு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் அது வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லாமே ஓவர் த கவுண்டர் விற்கிதே. விஷத்தை கூட போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உயிரை விடலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இன்க்ரீடியன்ட் நீங்கள் கேட்டது வந்து மெர்க்குரி. இந்த மெர்க்குரி வந்து ஈத்தேல் மெர்க்குரி, மீத்தேல் மெர்க்குரி அண்ட் ஃபினைல் மெர்க்குரி, இந்த 3 விதமான மெர்க்குரி சால்ட்ஸ் வந்து இதில் கலக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக இந்த மெர்க்குரி சால்ட்ஸ் கலக்கிறது வந்து ஹெர்பல் க்ரீம்ஸில் தான். இப்போ இதில் பெரிய ஒரு மித்து என்னென்னா, மக்கள் ரொம்ப இன்னும் கூட நம்புறது என்னென்னா, ஹெர்பல் அப்படின்னாலே சைடு எஃபெக்ட் இல்லை, ஹெர்பல்னாலே ரொம்ப சேஃபு, அலோபதி தான் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. வெங்கடாஜலபதி தான் சேஃபு, மற்ற எல்லா பதியும் டேஞ்சரஸ் தான். ஸோ மற்ற எல்லாத்தையும் விட அலோபதி தான் இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட். ஏன்னா 1,00,000 கோடியில் ஒருத்தருக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருந்தால் கூட அதை லிட்ரேச்சரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மெடிசனை பற்றி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே அதில் வந்துடும். எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது, இட் இஸ் டிரான்ஸ்பேரண்ட். ஸோ ஒருத்தருக்கு இதில் எஃபெக்ட் இருக்கும், அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா அப்படி இல்லை, அதில் மென்ஷன் ஆகிருக்கும். மற்ற எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையும் இல்லை ஹெர்பல் க்ரீம்ஸில், ஹெர்பல் மெடிசனில் இதை மென்ஷன் பண்ணுறதே இல்லை. அவங்க வந்து எங்கள் மெடிசனில் சைடு எஃபெக்டே இல்லைன்னு சாதிக்கிறாங்க. அது மிகப்பெரிய பொய். ஆனா மக்களுமே அதை நம்புறாங்களே சார். ஆயுர்வேதிக் ஹெர்பல்லாம் வந்து நமக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அது அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 4-5 பேராவது இந்த ஹெர்பல் மெடிசன்னால அட்வர்ஸ் எஃபெக்ட் உள்ளவங்கள பார்க்குறேன். ஏன்னா அதில் ஸ்கின்ல தான் நிறைய அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வரும் முதல்ல. ஓகே சார். ஸோ அவ்வளவு காமன் அது. ஸோ ஹெர்பல் வந்து சேஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். தயவுசெய்து அதை யாரும் நம்பாதீங்க. ஸோ அந்த ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸில் தான் இந்த மெர்க்குரி சால்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹெர்பல் மெடிசின்ஸ் ஓரலாக அவங்க சாப்பிட்றாங்களே, இந்த நாட்டு மருந்து, அதுலேயும் இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. மெர்க்குரி போல் பல ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, கோல்டு, சில்வர், இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ். இந்த மெர்க்குரி ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம கிட்னியை பாதிக்கக்கூடியது. இப்போ சரி, நீங்கள் கேட்கலாம் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது எப்படி கிட்னியில் அப்சார்ப் ஆகும் அப்படின்னு. இந்த மெர்க்குரி சால்ட்டுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் என்னென்னா, அது வந்து இந்த ஸ்வெட் கிளாண்ட் மூலமாக உள்ளே போயிடும். ஓகே. ஸ்வெட் மூலமாகவும் ஹேர் ஃபாலிக்கல், இப்போ முடி வந்து ஸ்கின் வழியாக வருது இல்லையா, அந்த துவாரம், அது வழியாகவும் இந்த ஸ்வெட்டு வரக்கூடிய துவாரம் வழியாகவும் ஸ்வெட்டில் அப்சார்ப் ஆகி உள்ளே போகுது. இப்போ மெர்க்குரி வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு க்ரீமாக அப்ளை பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டேக்கிங் அ மெர்க்குரி டேப்லெட். அந்த அளவுக்கு அது அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அது ரொம்ப குயிக்காக அப்சார்ப் ஆகிடும். அந்த மெர்க்குரி வந்து கிட்னி மூலமாக தான் எலிமினேட் ஆகணும். நம்ம உடம்புல எது சாப்பிட்டாலும் அது வெளியில் போகணும் இல்லையா, ஒன்று மோஷன்லேயோ யூரின்லேயோ வெளியில் போகணும். அது யூரினில் வெளியில் போகும்போது கிட்னியில் போய் அது பாதிக்குது. கிட்னியால் மெர்க்குரியை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அது ஹெவி மெட்டல், அதனுடைய மாலிகுலர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கிட்னியில் அக்யூமுலேட் ஆகி அது வந்து கிட்னி டேமேஜ் ஆயிடுது. ஒரு நாள் கம்ப்ளீட்டாக கிட்னி ஷட் டவுன் ஆயிடுது. இது வந்து இப்போ இந்த 2 பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்யூட் நெஃப்ரைட்டிஸ், சம்டைம்ஸ் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். இந்த லோ லெவலில் மெர்க்குரி க்ரீம்ஸை தடவிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகி நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோமா வந்துடும். மூஞ்சியெல்லாம் ஊதி போய் யூரினே வராது, கை கால்லாம் வீங்கிடும். ஏன்னா உடம்புல இருக்கிற நீர் சத்தை வெளியேற்றலைன்னா நீரெல்லாம் உடம்புல தங்கிடும். அப்போ கிட்னி வேலை செய்யாமல் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை வெளியேற்றுனா என்ன ஆகும்? கிட்னி ரொம்ப முக்கியமானது இல்லையா, எக்ஸ்கிரீஷன் இப்போ இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ அது எல்லா உறுப்பும் பாதிக்கும், லிவர் பாதிக்கும், ஹார்ட் பாதிக்கும், உயிரே போயிடும்.
ஸோ அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இது நாட் ஓன்லி இன் ஸ்கின் லைட்டனிங் க்ரீம்ஸ், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹீட் ப்ரொடெக்டர், அந்த சோடியம் தயோக்ளைகோலேட், அமோனியம் தயோக்ளைகோலேட் இந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு போய் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி நல்லா அழகாக இருக்கிற வேவியாக பொங்க முடி எவ்வளோ அழகாக இருக்குது, வேவியாக நல்ல இதுவாக ஒரு அது அதில் ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை வந்து போய் சேமியா குச்சி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி காசு கொடுத்து பண்ணிக்கிறாங்க. அது வந்து பயங்கரமான கிட்னி டேமேஜாக ஏற்படுத்தக்கூடியது. அந்த ஹேருடைய பாண்ட் வந்து 2 ஹேர் வந்து கனெக்ட் ஆகிறது டைசல்ஃபைடுன்னு ஒரு பாண்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாண்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அதுதான். நம்ம உடம்புல இருக்கிற இணைப்புலேயே மிக உறுதியான இணைப்பு வந்து இந்த டிஎம்டி முறுக்கு கம்பி மாதிரி. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இணைப்பு டைசல்ஃபைட் பாண்ட். அந்த டைசல்ஃபைட் பாண்டை பிரேக் பண்ணுறது இந்த அமோனியம் தயோக்ளைகோலேட், இந்த கிளைகாலிக் ஆசிட்லேருந்து வர்ற சால்ட். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஹேர், இட் டேமேஜஸ் த கிட்னி. இப்போ நிறைய ஒரு பெரிய ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுவாது 2 பேர், நிறைய பேருக்கு இந்த கிட்னி டேமேஜ் ஆயிருக்கு ஆஃப்டர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஓகே, ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஓகே, இதில் இந்த ஸ்கின் லைட்டனிங் க்ரீம்ஸில் ஹைட்ரோகினான் மெர்க்குரிக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னா ஸ்டீராய்ட்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் போட்ட உடனே ஒரு வாரத்தில் பிரைட் ஆகிடுவாங்க. ஸ்கின் அப்படியே நல்லா ஃபேராக இந்த உரிச்ச கோழி மாதிரி மூஞ்சி மட்டும் சிவப்பாக இருக்கும். அது ஏதோ டிஃப்ரெண்டான ஃபாரின் க்ரீம்ஸ்லாம் கூட நம்ம இதில் வித்துட்டு இருக்காங்க. ஆமாம், அது இது மெயினாக இந்த கொரியாலேருந்து வர்ற க்ரீம்ஸில் வந்து இந்த மெர்க்குரி இருக்குது. அதனால தான் அந்த பிரைட்னஸ் வந்து இமீடியட்டாக கிடைக்கிது. கிட்டத்தட்ட 787 ப்ராடக்ட்ஸில், இந்த ஸ்கின் லைட்னிங் ப்ராடக்ட்ஸில் மெர்க்குரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 787 ப்ராடக்ட் இருக்குது மெர்க்குரி உள்ளது. இப்போ மெர்க்குரி இல்லாமல் மற்ற ஸ்டீராய்டு உள்ளது, ஹைட்ரோகினான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதான் சொன்னேன், 8 லட்சம் கோடி இதனுடைய வியாபாரம். ஸோ இதை வந்து தடுத்து நிறுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அரசியல் இருக்கும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த அரசியலுக்கு பேரே டார்க் பாலிடிக்ஸுங்கிறாங்க. இது ஒரு கருப்பு அரசியல். கருப்பா அது ஒண்ணு, ரெண்டாவது கருப்பா இருக்கிறேன்னு இந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அதுல வந்து சம்பாதிக்கிறது இந்த டார்க் பாலிடிக்ஸ். ஸோ இந்த ஸ்கின் லைட்னிங்ல இன்னொரு முக்கியமான ரொம்ப மிக மிக ஆபத்தான இன்கிரீடியன்ட் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ். இந்த நிறைய க்ரீம்ஸ் இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் கிடைக்கிற க்ரீம்ஸ்லேயே அதிகமாக இருக்கிறது இந்த ஸ்டீராய்ட் தான். ஸ்டீராய்ட் போட்ட உடனே என்ன ஆகும், உடனே வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் இந்த கன்னத்தில் இந்த ரூஸ் தடவுற மாதிரிலாம் இருக்கும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், அந்த ஸ்கின்னே அப்படி தின்னாகி ஒரு ஸ்கின்னில் இருக்க ரத்த குழாய்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்கின் கிழிய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னுடைய இம்யூனிட்டி ரொம்ப குறையிறதுனால ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஆக்னி ரொம்ப அதிகமாக வரும். பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸ்கின்னுடைய ஆர்கிடெக்சரே போயிடும். அதனுடைய எதிர்ப்பு சக்தி எல்லாமே போயிடும். அது நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொள்கிற மாதிரி அது ஸ்டீராய்ட் தடவுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக அந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீமில் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு இந்த இன்க்ரீடியன்ட் எடுத்து பெரும்பாலும் அது படிக்கிறது கிடையாது. படித்தா புரியவும் புரியாது. இவங்க என்ன இதில் இன்னொரு ஏமாத்து வேலை என்னன்னா, இப்போ இந்த மெர்க்குரின்னு மென்ஷன் ஆயிருக்காது. இப்போ ஈத்தேல் மெர்க்குரி, ஃபினைல் மெர்க்குரி, மீத்தேல் மெர்க்குரி இதுக்கெல்லாம் சேர்ந்து கேலோமெல்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறது, ஒரு ட்ரேட் நேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது மேலே 6ன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நேம் இருக்கும். நமக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த இன்க்ரீடியன்ட் அதை வச்சு விளம்பரம் வேற ஒரு இன்ஸ்டாகிராம்லலாம் இது போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோம், ரொம்ப காஸ்ட்லி இன்க்ரீடியன்ட். கடைசியில் அந்த இன்க்ரீடியன்ட் வந்து மெர்க்குரியாக இருக்கலாம், ஸ்டீராய்டாக இருக்கலாம், ஹைட்ரோகினானாக இருக்கலாம். இது யாருக்குமே தெரியாது. எப்படிலாம் மக்களை வந்து கண்கட்டி வித்த மாதிரி ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஸோ இது ஏமாத்துறவங்கள போய் நம்ம ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாத்துறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது பெட்டர். ஸோ அந்த அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அதெல்லாம் செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஆமா சார், அது வேற இருக்காங்க. அவங்கலாம் வந்து நம்ம நிறைய சஜஸ்ட் பண்றாங்க, இது யூஸ் பண்ணுங்க அது யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் நிறைய பாதிப்புகள் வருது. அந்த 10 ரூபாய்க்கு போறாத ஒரு க்ரீம் இருக்கும், ஜஸ்ட் ஆர்டினரி ஒரு க்ரீம். அதனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 10 ரூபீஸ்க்கு மேலே இருக்காது. அது வந்து 1000 ரூபா 10,000 ரூபா அந்த செலிபிரிட்டியோடைய ஃபேமுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அந்த பேக் மட்டும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதில் எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ ஒரு டாக்டரோ வந்து அதை செக் பண்ணாமல் ஒரு அப்ரூவல் இல்லாமல் எப்படி ஒரு க்ரீமை வந்து நம்ம வாங்கி தடவ முடியும்? ஏன்னா அவங்க தான் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அன்றைக்கி வந்து சொல்லுது, அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார், இந்த டேபிள் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு 14 வயசு பொண்ணு, அது பாட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. வாங்கி கொடுக்குன்னா அழுவுமா, வீட்டில் அடம் பண்ணி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுமா.
வரும். அதுக்கு அவ்வளவு ஆக்னி எல்லாம் அது என்னென்னமோ வாங்கி தடவுது. டெய்லி இன்ஸ்டாகிராமில் என்னென்ன வருதோ உடனே ஆர்டர் போட்டுற வேண்டியது. அதை வாங்கி தடவிட்டே இருக்க வேண்டியது. இப்படி ஒரு மோகத்தை வளர்த்துறாங்கல்ல. அந்த செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அதை பார்த்து அது ரொம்ப விளம்பரம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப இதுவாகவும் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இந்த ஒரு பொருளை தப்பான பொருளை விற்கிறோமே, இது வந்து நம்ம மற்ற ஒருத்தரை பாதித்தா என்ன, அது அதனுடைய கர்மா, அதனுடைய வினைப்பயன் என்ன அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு தேவை பணம் தான். சம்பாதிக்கணுங்கிற வெறியில் எல்லாம் பண்ணுறாங்க அப்படி. சார் எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். சரி எனக்காக ஒரு சின்ன இது. நீங்க உங்க ரீல்ஸ்லாம் வரல உருட்டுன்ட்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு டயலாக் மட்டும் எனக்கு அதான் இந்த உருட்டுலேயே உருட்டு, உலகமா உருட்டு, இந்த ஸ்கின் லைட்டனிங் உருட்டு தான். ஸோ இந்த மக்கள் வந்து நமக்கு இந்த ஒரு நம்மளுடைய கலரை பற்றி அவங்களுக்கு இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி இப்படி உருட்டுறாங்க. இவ்வளவு பெரிய இது மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகள் இருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். எது நல்லது எது கெட்டது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் வந்து எந்த ஒரு குறளையும் ஒரே பொருள் படும்படியான குறளை 2 தடவை பாடலை. 1330 குறளில் ஒரு குறளுக்கும் ஒரு தனித்தனி மீனிங் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் 2 குறள் பாடியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மைத்ததாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறார். அது யார் சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நீ கண்டுபிடிச்சி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணு, அதுதான் அறிவுங்கிறாரு. 2வது அது எதை பற்றியாக இருந்தாலும், அது எதாக இருந்தாலும், அது மெடிசனாக இருந்தாலும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும், லாவாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், வாழ்வியல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும், அது ஆன்மீகமாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், யார் எது சொன்னாலும், அது எந்த வகையை எந்த கேட்டகரியை சேர்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நீ ஆராய்ஞ்சு உனக்கு சரின்னு பட்டால் அதை நீ ஃபாலோ பண்ணுங்கிறாரு. ஸோ அப்போ அந்த காலத்தில் 2600 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே நம்ம சமுதாயம் இப்படி தான் இருக்க போல இருக்கு. ரொம்ப நன்றி சார்.